ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி முட்டைகோஸ் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வர கொத்தமல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி ஆற விட்டுட்டு நைஸ் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதை போட்டுட்டு தாளிச்சிட்டு பொடியாக இல்லைன்னா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதை போட்டுட்டு நல்லா வாசனை போக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுறணும். அது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸ் இதில் போட்டுட்டு மூடி போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா வேக விட்டுறணும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். உங்களுக்கு நல்லா சுண்டி வந்தது அந்த மசாலா பதத்துக்கு வந்துடும். சூப்பர் டேஸ்ட்டான மசாலா முட்டைக்கோஸ் ரெடி. இதை நீங்கள் சாதத்து கூட, சப்பாத்தி, பூரி, தோசை கூட எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.